தெய்வமே வந்து உள்ள வரணும். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணணும். இப்ப இந்த மாரி கோலம் போட்டுட்டு சிம்பிளா ஒரு 2 பூ வந்து சைட்ல வச்சுட்டீங்கனாலே போதும். மங்களகரமா இருக்கும். நிலைவாசல் படிய மட்டும் எப்பவுமே பாழடைய விடாதீங்க. அதுவே நம்ம கஷ்டத்துக்கு ரொம்ப வந்து ஒரு நம்மளே வந்து வழி குடுக்குற மாரி ஆயிடும். எதிர்மறை ஆற்றல் வந்து உண்டாகும். அதனாலேயே வீட்ல வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து நிக்காது. ஸோ இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். நீங்களும் வந்து அத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பூஜை அறைய வந்து கிளீன் பண்ணியாச்சு. சூப்பரா வந்து கிளீன் பண்ணி எடுத்துருங்க. எப்பவுமே நம்ம பூஜை அறைய கிளீன் பண்ணும்போது கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு ஹேப்பியா வந்து கிளீன் பண்ணுங்க. நம்மளுடைய பூஜை அறை எப்பவுமே வந்து கோவில் மாரி வச்சுக்கோங்க. அதுவே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் குடுக்கும். ஸோ, இப்போ வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை பாத்திரம்லாம் வெளக்கி, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சாச்சு. வச்ச பிறகு நம்ம பூஜை பண்றதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். நம்ம கற்பூரம் ஏத்துறோம் இல்லையா? தீப கலசத்துல வச்சு, அதுல வந்து கொஞ்சமா விபூதி வச்சுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் விபூதி வச்சு, அதுக்கு மேல நம்ம கற்பூரம் வச்சு ஏத்துனோம்னா, அந்த கருப்பு